வணக்கம் வந்தனமென் நமஸ்கார் வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் ரொம்ப நாள் கழித்து பல வருடங்களே நினைக்கிறேன் நம்மளுடைய சகோதரி நந்தினி சூரியகுமார் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாம் பிறவா நெறியை நோக்கி பக்தியுடன் பயணித்தாலும் நிஜமாகவே அடுத்த பிறவியில் பிறவா நெறி அப்படிங்கிறத அடைந்து விடுவோமா அப்படின்னு சொல்லி, அதுவும் அடுத்த சில பிறப்புகளில் பிறவா நெறி அப்படிங்கிறத அடைந்து விடுவோமா? ஏன்னா எல்லா பிறப்புகளும் பரிணாம வளர்ச்சியின்படி தானே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது மனிதனாக ஆன்மீகத்தில் பயிற்சி முயற்சி என்ன எடுத்தாலுமே மனிதனுக்கு அடுத்து உள்ள பிறப்பு அப்படிங்கிறது தானே. இப்போது அட்வான்ஸ்டாக தேவரோ அசுரரோ ஏதோ ஒன்று ஹியூமனை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தானே அங்கே போவோம். அப்படி செய்தாலும் அங்கே போய் கர்மத்தில் சிக்கி கொண்டு திரும்பவும் அது ஒரு சுழற்சியாக பிறவா நெறி அடையாமல் தாமதம் ஆகத்தானே செய்யும் அப்படின்ட்டு மனித பிறவியிலேயே முக்தி பெற்றவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற எல்லா உயிர்களும் எல்லா வகையான யோனிகளும் பிறப்பெடுத்து எல்லா மாயம் அனுபவித்து விட்டு தானே பிறவா நிலையை செல்ல முடியும். அப்பொழுது நாம் இப்போவே பயிற்சி ஆரம்பித்தாலும் விரைவில் முக்தி கிடைக்காமல் அடுத்த படியில் இருக்கின்ற ஒரு பிறப்பை இவால்வ்டு பீயிங்ஸ் தென் ஹியூமன்ஸ் அதுதானே எடுப்போம் அப்படின்னு பெரிய கேள்விக்கு மன்னிக்கணும். ஒரு யூகத்தில் தான் கேட்டேன் அப்படின்னு நாட் இஷ்யூ. இதில் என்ன போயிருக்குங்க, சரிதான். ஏதாவது டார்வின் தியரி, டார்வினிசம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது சரியாக தான் இருக்கும். நம்ம குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி தான் இருக்கும். இப்போது நம்மளுடைய விஷ்ணுவனுடைய 10 அவதாரங்களே பரிணாம வளர்ச்சியை காட்டி கொடுக்கறது தான் அப்படிங்கிற ஒரு கூற்றும் உண்டு. ஒரு கூற்று அப்படிங்கிறது ஒன்று உண்டுன்னு பாருங்களேன். அது உண்மையோ பொய்யோ அப்படின்னு ஒரு கூற்று உண்டு, சரியா? இப்போது இந்த வகையில் பார்க்கும்பொழுது இதெல்லாம் டார்வினிசம் கோட்பாடு, மேற்கத்திய கோட்பாடுகளின்படி இதெல்லாமே சரி. இது எல்லாமே வெளிப்புறமாக இந்த உடலினுடைய தோற்றத்தை வைத்து மட்டுமே சொல்லப்பட்ட கோட்பாடுகள், சரி. அப்போ ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னால் சுற்றுச்சூழலை பொறுத்து, தேவைகளை பொறுத்து அப்படிங்கிறதான் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்றைக்கி நாளைக்கு அப்படிங்கிறது இல்லாமல் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கும் ஒரு பரிணாம மாறுபடுவதற்கு. உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் மாறுபடுவதற்கு பல ஆயிரங்கள்லேருந்து பல லட்ச வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஆட்கள் இந்த பக்கம் போவே இல்லை. பரிணாமம் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டோம்னா மனதினுடைய திறத்தினால் ஏற்படும் சொல்லி முடிச்சிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பரிணமிக்கிறதே கிடையாது. அடுத்து டமால்னு மாறிடும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. யோக வாசிஷ்டமில் இதற்குண்டான இது இருக்கே, அந்த நிர்வாண பிரகரணம் பார்க்கும் பொழுது ஒரு செடிதலையாக இருக்கும். அந்த செடிதலை பார்க்கும் பொழுது ஒரு வண்டை பார்க்கும். அந்த வண்டு மேலே என்ன எல்லாத்துக்கும் மனம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது வேலை செய்யக்கூடிய விகிதாச்சாரம் மட்டும்தான் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு செடிதலை பார்க்கும், செடிதலைக்கு ஒரு மனம் தான் உண்ணப்படுகிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த வண்டு போல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தப்பிச்சிடலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அடுத்து அந்த மான் சாப்பிட்டதுனால அந்த இது இறந்துடும். அப்போ அந்த வண்டு போல் அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது அது எடுக்கும். இந்த வண்டா பிறந்து அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வண்டா பிறந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல திருப்பி செடிதலையில் வரும் மான் அதை அப்படியே சாப்பிட்ற மாதிரி இது மான் போல் இருந்தோம்னா நம்ம தப்பிச்சிடலாம். அடுத்த பிறகு மான் போல் பிறக்கும். அடுத்தது மான் அது போல் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வேடன் அடிச்சிருவான். அந்த இறக்கும் தருவாயில் அந்த வேடனுடைய எண்ணம் தான் அந்த கண்ணில் படும். அது வேடனாக பிறக்கும். அப்போ அந்த வேடன் அப்படியே வேட்டையாடிட்டு வரும்பொழுது ஒரு ஞானி அந்த இடத்துக்கு வருவார். அப்பா, இந்த மாதிரி உயிர் கொலை அப்படிங்கிறது ஆகாதது அப்படின்னு சொல்லி அந்த வேடனுக்கு உபதேசம் கொடுத்து அந்த உபதேசத்தின் பலனாக அந்த வேடன் முக்தி நிலை பெற்ற ஒருத்தனாக மாறிடுறான் அப்படிங்கிறது ஒரு கூற்று அதில் உண்டு. இது எதை பொறுத்து? மனோவிகாரத்தை பொறுத்து. மனம் அந்த இறக்கும் தருவாயிலையோ ஒன்று, இல்லை மனம் எதை ஆழமாக நினைத்திருக்கிறதோ ரெண்டு. இது ரெண்டில் எதுபடி இருக்கோ அதுபடி நம்ம இது நடக்கும். இப்போ லீலாவதியினுடைய கதை பார்த்தோம் இல்லையா யோக வாசிஷ்டமில். அதில் என்னென்னா அந்த அரசன் பேரை மறந்துட்டேன், சச்சந்தனா, அந்த அரசன் பேர் மறந்துட்டேன். லீலாவதி தான் ஞாபகம் இருக்குது, ஏன்னா அவங்க தான் மெயின் கேரக்டர் அதில் வர்றதுனால. லீலாவதியினுடைய கணவர் முற்பிறவியில் ஒரு முனிவராக இருப்பார். அந்த முனிவருடைய மனையாளாக தான் லீலாவதி இருப்பாங்க. இப்போது அந்த முனிவரும் அவருடைய மனையாளும் இப்படி ஒரு மலையில் இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது கீழே அந்த பள்ளத்தாக்கெலாம் அரசர் தன்னுடைய படை பரிவாரத்தோட வேட்டைக்கு அந்த இடத்துல வந்திருப்பார். வேட்டைக்கு அந்த இடத்துல தங்கியிருப்பாங்க. அப்போ அந்த முனிவர் அந்த அரசரை பார்த்தோன்னே, என்ன ஒரு ராஜா வாழ்க்கையா, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமில்லன்னு தான் யோசிப்பார். ஆனால் அந்த சிந்தனை அவருக்கு ஆழமாக மனசில் போய் பதிஞ்சிரும். இப்போ இது ஆழமாக பதிஞ்ச ஒரு காரணத்தினால பெண்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் பதிவிரதையாக இருக்கும். கணவன் என்ன பண்ணுறா அது மட்டும்தான் எனக்கு, என்னுடைய மொத்த உலகமுமே கணவன் மட்டும்தான். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை, திருக்குறளில் இருக்கக்கூடியது, சரிங்களா? சாமியெல்லாம் கும்பிடாதான் அந்த பிள்ளை.
கண்ணை முழிக்கும் பொழுதே புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தான் அதனுடைய அந்த நாள் இந்த கண்ணு விழிக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை கற்பு கரைச்சி பெய்யும் மழை. மழை பெய்யன்னு சொன்னால் மழை பெஞ்சிருமா. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல்வால் பெய்யும் மழை. இதுக்கு திருக்குறளில் இருக்கக்கூடியது. யாரையும் கம்பேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருந்தாங்க, அப்படிப்பட்ட பெண்கள் இருந்தார்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு சான்றுக்காக சொல்ல வரேன். இப்போது அந்த முனிவருக்கும் அவருடைய மனையாளுக்கும் தங்களுடைய ஆயுட்காலம் முடியும். அவர்கள் அடுத்த பிறப்பு அந்த அரசராகவும் அந்த மனையாள் லீலாவதியாகவும் பிறப்பாங்க. அப்போது என்ன நினைக்கிறோமோ அதற்குண்டான அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற நமக்கு வாய்க்கப்பெறும். இப்போது அதே நிர்வாண பிரகரணத்தில் பின்ன அந்த முடிகிற ஓரம் அப்படின்னு வரும்பொழுது சாபங்கள் எப்படி வேலை செய்யுது, வரங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வசிஷ்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். சாபமும் வரமும் நம்மளுடைய மனதில் இது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையோ இல்லை பயமோ இதை ஆழமாக பதிவு வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்றாறு போல் நம்ம நடந்துக்க ஆரம்பிச்சிடும். அங்கே சொல்கிறதுனால நமக்கு நடக்கிறது இல்லை, சொன்னதை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது நடக்கிறது எல்லாமே. அதனால தான் அண்ணன் தம்பிங்க எத்தனை 7-8 பேரா ஒரே ராஜ்யத்தை நான் மொத்த உலகத்தையும் ஆண்ட மாதிரி 8 பேர் ஒரே நேரத்தில் ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி மனோவிகாரம் தான், நான் எல்லாத்தையும் ஆண்டுக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு நினப்பு தான். ஒரு 1000 பேர் ஒரு உள்ள மேலே ஆசைப்பட்டாலும் அவரவருக்கு அடுத்தடுத்த பிறப்பு எடுக்கும்போது அந்த பிள்ளையை அடைந்தாற் போலவே அவர்களுடைய மனோநிலை அப்படிங்கிறது இதை ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன், நான் அந்த பிள்ளையை அடையணும், எனக்கு வேணும், அவ்வளோ மட்டும்தான். ஆனால் ஆசைப்பட்டது 1000 பேர் ஆனாலும் ஒரு பிள்ளை மேலே தான் ஆசைப்பட்டாங்க. அடுத்தடுத்து அவர்கள் இந்த பிறப்பு இறந்து அடுத்த பிறப்பு எடுக்கும் பொழுது அத்தனை பேர் அந்த ஒரு பிள்ளையை அடைந்ததாற் போலவே அவர்களுடைய மனோநிலை அந்த ஒரு கற்பனைக்குள்ளே போயிடும். ஏன்னா இது வெறும் கற்பனை தான், இங்கே வேறு ஒன்று, இது எதுவும் நிஜம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் தேவராவோ அசுரராவோ இல்லை தெய்வமாகவே பிறக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பிறக்கலாமே. அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனோநிலை முதிர்ந்த ஒரு நிலையில் இருக்குது, பக்குவமான ஒரு நிலையில் இருக்குது. அந்த ஒரு சட்டையை நம்ம பூணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த எண்ணம் இருந்தாலும் அதை தாங்கி சரியாக நடந்து கொள்வதற்கு உண்டான பக்குவம் இருந்தால் தாராளமாக அந்த சட்டையை நம்ம பூணலாமே. எல்லாம் விருப்பத்தை பொறுத்தது தான். எதுவுமே வேண்டாம், நீ ஆளை விட்டா சரின்னு நினைக்கிறதும் அதே மனசு தான். ஸோ ஆசைப்படுறதும் மனசு தான், ஆசையிலிருந்து விடுவிக்க வைக்கிறதும் மனசு தான். இதுதான் அதில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ட்ரிக்ஸு அதில் இருக்கக்கூடியது. அதனால தான் நான் மூலவர் என்ன சொல்கிறது, கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கேங்கிறார் இல்லையா. இந்த புலன்கள் தான் நம்மளை கட்டி வைக்கக்கூடியது கள்ளர் போல். அதுதான் திருட்டு பயண்டாமல் உன்னை கொண்டு போய் குழிக்குள்ளே இறக்கிட வேண்டான்னு அந்த மாதிரி உண்டான ஆட்கள் தான். ஆனால் இதே அந்த புலன்கள் தான் உனக்கு இருட்டில் வெளிச்சம் காட்டுறதுக்கு உண்டான மாதிரி காலாமணி விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தானே தவிர மற்றபடி வரணும். பரிணாம வளர்ச்சி, நான் இதுக்கப்புறம் தேவராக தான் போவேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம், தேவராக போகலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ தேவர்கள்லேயே இருக்குமே, தேவர்களில் சராசரி அந்த தேவலோகத்தில் இப்போ நம்ம சராசரி எங்கள் மனுஷனாக இருக்கோம். இப்போ இங்கேயே நம்ம பணக்காரனாக இருக்கவங்க இப்போ அந்த தேவலோகத்தில் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, இன்றைக்கி நாடு ஆளக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்போ தேவேந்திரனாக கூட போகலாமா இருக்கும். ஸோ எல்லாம் நம்ம விருப்பம்தான். தேவேந்திரனாக போவதற்காக நிறைய பேர் யாக வேள்வியெல்லாம் செஞ்சு அஸ்வமேத யாகம் 100 யாகம் செய்யும் பொழுது தேவேந்திரனாக பிறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது எனக்கு அது ஆகணும்னு விருப்பப்பட்டால் ஆக போகிறோம், வேண்டான்னு விருப்பப்பட்டால் வேண்டாம். ஒரு ஒரு ஓகேஎஸ்எஸில் ஒரு கதை பார்த்துருக்கோம், நேத்துல தண்டமணி சேனலில். ஒரு ஞானி இறக்கும் தருவாயில் காசி நகருக்கு எட்டுறதுக்கு முன்னதாக காசி வந்துட்டோம்னா மாணவர்கள் என்ன சொன்னாங்க, பறைச்சேரியில் இருக்கும் தாண்டுனா காசினா அந்த பறைச்சேரிங்கிறது மட்டும்தான் அவர் காதில் விழுகும். அடுத்த பிறப்பு இவருக்கு எங்கே இருக்கும், பறைச்சேரியில் அவர் பிறப்பார். ஆனால் இது என்னென்னா முந்தின பிறப்பினுடைய ஞாபகங்கள் அவர் இந்த ஞானிகளுக்கு மட்டும் கொண்டு வருவாங்க. இப்போ நமக்கு நடக்காது. இப்போ இப்போ முந்தின பிறப்பு என்னென்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது, யாருக்குமே தெரியாது இல்லையா. ஆனால் ஞானியர்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முந்தைய பிறப்பில் அவர்கள் என்னவாக இருந்தார்கள்னு ஒரு சிலருக்கு தெரியும் ஒன்று. இன்னொன்று, அந்த என்னவா இருந்தாங்கன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, அங்கே அடைந்த அந்த ஞானம் அப்படிங்கிறதுனுடைய ஞாபகம் அப்படி வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அடுத்த பிறப்பு அவர்கள் எப்படி பிறந்தாலும் சரி அந்த ஞாபகத்தினால் அவர்கள் எளிதில் அந்த ஒரு பிறவா நெறி அப்படிங்கிறத அவர்களால் அடைய முடியும். இதுதான் உண்டான ஒரே வழி. இப்போ நாயன்மார்கள் அந்த நம்ம சைவக்குறவர்கள் 4 பேருமே பார்த்தோம்னா அவர்கள் சிவ பதவி அடைந்தார்களே தவிர சிவமாக மாறலை, இறையோடு ஒன்றரை கலக்கல. அப்போ அந்த இடத்துல அப்படி நின்றுருந்தாங்க. அந்த ஃபைனல் ஒரு இதுக்காக அவங்க கீழே அனுப்பப்பட்டாங்க. கரெக்டாக இங்கேயும் சூழல் அதற்கு ஏற்றார் போல் இருந்தது. அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்க, அவங்கள கீழே அனுப்பப்பட்டார். இதை நம்ம பெரிய புராணம் படித்தோம்னு இது எல்லாமே தெரியும். இப்போது திருநாவுக்கரசர் என்ன வாகீச முனிவர் அவர் வந்தார் இல்லையா கீழே. ஸோ அதுபோல் ஒருத்தரும் கீழே வந்தாங்க. வந்தோடனே என்ன பண்ணாங்க, அவங்க இந்த முன்வினை பயன் ஞாபகம் இருந்தது, இங்கே சராசரி வாழ்வோடு தான் வாழ்ந்தாங்க. ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த இன்னொன்று டக்குன்னு என்னடா பண்ணுறீங்க, நான் இப்படி தானே, அது அவ்வளோதான். என்ன நம்மளுக்கு கொஞ்சம் கடப்பாறை வச்சு நெம்பணும் நமக்கு, அவங்களுக்கு
கொஞ்சம் என்னப்பா புரியலையா அப்படின்னா, சாமி இப்போ தான் ஞாபகம் வந்து அது போதும் அவங்களுக்கு. என்னையா ஞாபகம் இல்லையா? சாமி அப்படிம்பாங்க. டப்புனா போதும் ஞாபகம் வந்துடும். நம்ம போட்டு கடப்பாறையை கொடுத்து நம்பிக்கிட்டு இருக்கணும். இதுதான் ஒரே பிரச்சனை. இதெல்லாம் எதை பொறுத்தது? முன்வினை கர்மம். அதனால தான் இறக்கும் தருவாயில் அந்த படுத்த படுக்கை இருக்கிறவங்களை சுற்றி நின்றுட்டு கண்ட பேச்சு பேசக்கூடாது, பேசவே கூடாதும்பாங்க. இறக்கும் தருவாயில் தான்னு கிடக்கிறவங்க கிட்ட உட்காந்து எதையுமே பேசக்கூடாது. ஏன்னா அவங்க காதில் எல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. புலன்கள் எல்லாமே ஓஞ்சாலுமே அந்த ஆன்மா இன்னும் உடல் விட்டு பிரியல, அது காதில் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அது அவங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அதை பொறுத்து அவங்களுடைய அடுத்த பிறப்பு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டுங்கிறது நம்மளுடைய பெரியவர்களுக்கு தெரியும். அதனால் எதையுமே பேச மாட்டாங்க. அப்போ சாகிற தருவாயில் உட்காந்துட்டு நம்ம கருட புராணம் படிப்பாங்க. கருட புராணம் படிக்கும்போது இந்த மாதிரி யமதூதர்கள் வராங்க, உன்னை கூப்பிட்டு போவாங்க, இந்த இடம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா, சாகர தருவாயில் உட்காந்துருக்கவனுக்கு அதை படித்தோம்னா அப்போ அந்த கற்பனையிலே போயிடுவான். வசிஷ்டர் சொல்கிறார், இது உன்னுடைய நினப்பு தான் அப்படிங்கிறார். அதே லீலாவதி கருதையில் இது வர்றது. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்? அவன் எதுவும் பண்ண மாட்டான், சித்தோடு போய் கலந்துருவான். அப்படியே அவன் அசைவற்ற தன்மையில் அப்படியே இருப்பான். ஆனால் அவனுக்கு இன்னும் அந்த ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது விட்டு போகலை. அதனால் என்ன ஆகும்? அவன் எந்த நேரம் நாள் கணக்கை முடிவு பண்ணானோ இந்த சூழலில் நான் இப்படி பிறக்கணும்னு, அந்த சூழல் இந்த பூலோகத்தில் உண்டு பண்ணும்பொழுது அவனுக்கு அந்த அசைவு தானாக அந்த இடத்துல ஏற்படும். பிறப்பெடுத்துட்டு வந்துடுவான். அவ்வளோதான். ஸோ எதுவுமே ஒரு இது இப்படி தான் இப்படி தான் இல்லை. அந்த அப்படி தாங்கிறது முடிவு பண்ணுறதே நம்மளுடைய மனசு தான். ஆண் உலகம் போகணுமா போகலாம், இல்லை சொர்க்க நரகம் போகணுமா போகலாம், எதுவும் வேண்டாம் சித்தோடு கலந்துடணுமா, அப்புறம் அடுத்த பிறப்பு எடுக்கிற வரைக்கும் நான் அப்படியே அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோமா இருக்கலாம். இது எது வேணாலும் பண்ணலாம். இது எல்லாமே அடுத்த பிறப்புக்கு போகிறதுக்காக. ஏன் இந்த பிறவா நெறி அடைந்தவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர்கள் முயற்சி செய்தார்கள், அவர்களுக்கு கிடைச்சிது. முயலாத காரணத்தினால நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம முயற்சி செஞ்சோம்னா கிடைக்காதா? தாராளமாக கிடைக்கும். யார் வேணாலும் முயற்சி செஞ்சால் கிடைக்கும். இப்போ நான் இப்போ நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் இருக்குமா? நெத்திலன் தண்டவாணி சேனல் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் இருக்கும். இது ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் இருக்குமா? இப்போ இந்த நெத்திலன் என்டி டாக்ஸ் ஆரம்பிச்சு நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளாக நான் இன்றைக்கி இருக்கேன். ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்வில் 4லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொன்னால், இதை இன்னும் ஊக்கமாக பயணிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? இப்போ நான் உங்களை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மனோநிலையில் நான் எந்த அளவுக்கு மாற்றம் என்கிட்ட இருக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். சாமி சொல்கிற மாதிரி தான், என் அன்பு இறைக்கு தெரியும், இறையினுடைய அன்பு எனக்கு தெரியும். அவ்வளோதான். வேற நாங்கள் 2 பேரும் தான் பேசிக்க முடியும். வேறு யாருமே இதற்கு சாட்சி இல்லை. நான் போய் விளக்கின்னு சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியமும் எனக்கு இல்லை. இது ஒரு தனி மனிதனுக்கும் உண்மை தானே. இப்போ நான் என்னை மட்டும் சொல்கிறேன்ல, இது ஒரு தனி மனிதனுக்கும் உண்மை தானே. என் அன்பு இறைக்கு தெரியும். இறை யார், இறையினுடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ மட்டும்தான். இதை நம்ம சொல்லி விளக்க முடியாது. அடுத்தவங்க கண்ணுக்கு நம்ம என்றைக்குமே பைத்தியக்காரனை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் அதை பற்றி கவலை இல்லை. கண்ணப்பர் அன்பு காலத்தியப்பருக்கு தெரியும், காலத்தியப்பர் அன்பு கண்ணப்பனுக்கு தெரியும். அவ்வளோதான், போதும். ஸோ அதனால் எல்லாமே மனசனுடைய விகாரம் தான். மனம் என்றைக்கு விகாரம் அடையாமல் அப்படியே தன்னுடைய சுய நிலையில் இருக்கிறதோ அன்னைக்கு பிறவா நெறி. அப்படின்னா அதற்கு தான் பயிற்சி முயற்சிங்கிற எடுக்கிறோம். இப்போ இந்த முயற்சியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பிறப்பு இல்லாமல் அடுத்த பிறப்புலையாவது பிறவா நெறி போயிடணும், நல்ல இந்த ஒரு நெறியில் நம்ம வாழணுங்கிற ஒரு நினப்புலேயே நம்ம இறக்கும்பொழுது என்ன பண்ணுவோம்? இதே ஒரு நெறியில் நம்ம இங்கேயே பிறக்க போகிறோம், அவ்வளோதானே. அதை விட்டு போட்டு கேரகத்தை இந்த ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு ஊரில் இந்த ஒரு குடும்பத்தில் போய் இப்படி ஒரு சூழ்நிலையில் பிறந்தேன், நான் போய் பீஸா பர்கர் தின்னு வெள்ளத்தோளோடு பிறக்க வேண்டியவன் நினச்சோம்னா கிளம்பி அங்கே போயிட்டே இருக்க வேண்டியதா, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதனால் எத்தனை கோடி புண்ணியம் செய்திருப்போமோ இந்த ஒரு மண்ணில் நம்ம பிறக்க, இந்த ஒரு மொழி நம்ம பேச, இதில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம படிக்க கேட்க பழக, இல்லை இதுக்கு எத்தனை புண்ணியம் செஞ்சோமோ நம்ம இங்கே பிறக்கிறதுக்கு, அதுதான் உண்மை. அப்போது அதை தொடர்ந்து செய்து அடுத்தடுத்த பிறப்பானாலும் சரி அதை தொடர்ந்து செய்து நம்ம இன்னும் எளிமையில் முன்னேறணும். அப்போ அதற்கு என்ன பண்ணணும்? குரு வேணும். இப்போ இந்த பிறப்பில் எனக்கு குரு இல்லை, அடுத்த பிறப்பில் எனக்கு கண்டிப்பாக குரு வேணும், குரு நான் பார்ப்பேன், குரு அது பண்ணி அடுத்த பிறப்புலேயே நம்ம பிறவா நெறி அடைந்தே தீருவேங்கிற அந்த ஒரு திண்ணத்தோடு நம்ம எப்படி அந்த பிறப்பு உடல் விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு, அடுத்த பிறப்பில் அடைஞ்சே தீருவேன். எங்கள் கலரி குரு சொல்லுவார், ஒரு மனுஷன் அவன் கலையை கற்றுக்கணும்னு விருப்பப்படுறான், அவனால் முடியல, செத்து போயிட்டான். ஆனால் அவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. அடுத்த பிறப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த களரி ஆசான் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேயே பிறப்பானான். அந்த பிறப்புலேயும் அவனால் கற்றுக்க முடியல, செத்து போயிட்டான். அடுத்த பிறப்பில் அந்த களரி ஆசானுடைய மகனாகவே பிறப்பானான். அது மட்டும் இல்லை, அவன் இந்த உலகத்தில் அவனை அட்டிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு பராக்கிரமசாலியாக இருப்பானான் அந்த ஒரு கலையில்.
ஆன்மாக்கு பலம் அந்த அளவுக்கு பலம் அதிகம் உண்டு. எதை பொறுத்து? அவனுடைய ஈடுபாடு அதன் மீது இருப்பதை பொறுத்து. அப்போ உங்களுக்கு பிறவா நெறி அப்படிங்கிறதுனால தான் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால், அடுத்து 1, 2, 3ங்கும் போது நீங்கள் முக்தி பெறு, அவ்வளோதாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதிகபட்சங்க. இதை நான் சொல்லணும், என்னுடைய குரு சொல்லணும்னு அவசியம் இல்லை. வசிஷ்டர் சொல்லியிருக்காரு. இந்த வசிஷ்ட ராமாயணம்னு சொல்லக்கூடிய யோக வாசிஷ்டத்தை தொடர்ந்து யார் ஒருவர் படிக்கிறாரோ 3 பிறப்புகள், அதிகபட்சம் 3 பிறப்புகள் அவர்களுக்கு முக்தி கன்ஃபார்ம் அப்படின்னு டிக்ளரேஷனே கொடுக்குறாங்களே. வசிஷ்டர் சொன்னாரா, விஸ்வாமித்திரர் சொன்னாரா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அவங்க முக்தி நல்ல ஒரு நெறியில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்போது எல்லாமே மனதினுடைய தன்மையை பொறுத்தது. மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு ஏற்றார் போல் நடக்கும். அந்த மனசு இருக்கிற ஒரு காரணத்தினால தான் முதல் பிறப்பே ஒன்று ஏற்பட்டது. ஸோ அதனால் இங்கே பரிணாம வளர்ச்சிங்கிறதெல்லாம் நம்ம மேற்கத்தியவர்கள் இன்னும் புரிதல் இல்லாத ஒரு இடத்துல நின்று பேசின பேச்சு தானே தவிர மற்றபடி இல்லை. நம்மால் இன்னும் மேலே போயிட்டான். இந்த பரிணாம வளர்ச்சியே ஏன் நடக்குது? எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டுமா நம்மால். சரி, எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டு எதையா போய் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பார்த்துச்சு? எதுனால அந்த தூண்டுதல்ங்கிற எல்லாத்துக்கும் சோர்ஸ் எங்கே வந்து நிற்கும்? மனசில் வந்து நிற்கும். அப்போ இது என்ன சொல்லுதோ அதுதான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோதான். ரைட். ஸோ சின்னதாக பேசியிருந்துருக்கலாம். 17 நிமிஷம் பேசிகிட்ருக்கேன். பட் எனிவே சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன், நம்புகிறேன். பதில் கிடச்சிதுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இன்னும் தெளிவாக சொல்லணுன்னாலும் கேளுங்க, நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ரைட். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.